குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 5வது யூனிட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4 யூனிட் பார்த்துட்டோம். இது 5வது யூனிட்டு. இது வந்து சில புக்கு வந்து டேர்மாக இருக்கும். அதில் வந்து செகண்ட் டேர்மில் செகண்ட் யூனிட். இது நம்ம பார்க்குற புக்கு வந்து அதுலேருந்து எடுத்துருக்கோம், அந்த பிடிஎஃப். அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது, சரிங்களா? இது வந்து 5வது யூனிட். ஆல்ரெடி 4 யூனிட் பார்த்துருக்கோம். இது 5வது யூனிட். பாடறிந்து ஒழுகுதல் இருக்கும். யூனிட் எடுத்து வச்சுக்கோங்க, புக் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படி சொல்கிறது மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டால் போதுமானது, ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அசாரக்கோவை, ஓகேங்களா? அசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யாருன்னா பெருவாய் முள்ளியார், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு பார்த்துடலாம். அசாரக்கோவையின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெருவாய் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கயத்தூர். அசாரக்கோவை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு பொருள், ஓகேங்களா? இது வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இன்னொரு வந்து 100 வெண்பாக்களை கொண்டது, ஓகேங்களா? இவர் வந்து சைவ மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சில புக்ஸில் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்காது, இந்த இடத்துல கீழே நோட் பண்ணிக்கோங்க. மொதல் கொஸ்டின் வந்து அசாரக்கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாய் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். அசாரக்கோவை என்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள், ஓகேங்களா? 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, 100 வெண்பாக்களை உடையது, ஓகேங்களா? அவ்வளோதான் அப்போ ஆசிரியர் குறிப்பு. பாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். முக்கியமான பாடல் தான் இதுவும், கேட்குற கேள்வி தான் இது, ஓகேங்களா? நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நற்றல் இவையெட்டும் சொல்லிய அசாரவித்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்றி எறிதல்னால் பிறர் செஞ்ச உதவியை வந்து மறவாமல் இருக்கிறது, ஓகேங்களா? அடுத்து வந்து பொறையுடைமை, பிறர் வந்து செய்யும் தீமை வந்து பொறுத்து கொள்வது, அதான் பொறையுடைமை. இன்சொல்லோடு எப்போவுமே இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது. இன்னாத எவ்வுயிருக்கும் அப்படின்னா எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கிறது. அடுத்து கல்வியோடுனா கல்வி கற்றிருக்கணும். அடுத்து ஒப்புரவு அற்ற அறிதல் அறிவுடைமை, ஓகேங்களா? அதாவது என்ன எடுத்துன்னா எல்லாரையும் சமமாக பார்க்கணும், அதுவும் இல்லாமல் அறிவுடையவராகவும் இருக்கணும், ஓகேங்களா? அறிவுடையவராக இருந்து நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னா நற்பண்புகள் நல்லவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், ஓகேங்களா? இதை தான் சொல்கிறாங்க. இந்த 8 விஷயத்தையும் சொல்கிறது தான் அசார வித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? நமக்கு வந்து கொஸ்டின்லேருந்து இந்த லைன் கொடுப்பாங்க, இவையெட்டும் சொல்லி அசார வித்து. இது வந்து அடிக்கடி கொடுத்துருக்கிறது, ஓகேங்களா? இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, ஓகேங்களா? பெருவாய் முள்ளியார். இவையெட்டும் சொல்லி அசார வித்து 8 விஷயங்களை சொல்கிறாங்கன்றது மறந்துடக்கூடாது, ஓகேங்களா? நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு அற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நற்றல் இவையெட்டும் சொல்லி அசாரவித்து வந்து பெருவாய் மொழியாக அசாரக்கோவையில் இருக்க பாடல், ஓகேங்களா? நன்றி எறிதல்னால் பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு அப்படின்னா எல்லாரையும் சமமாக பேணுதல், நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், ஓகேங்களா? இந்த பாட்டை பொறுத்தளவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரெக்டாக வந்து கொஷின் ஆன்சர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன் அப்படின்னா இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்ன அப்படின்னா பொறை. நம்ம இப்போ தானே பார்த்தோம் பொறைன்னு சொல்லிட்டு. அறிவு ப்ளஸ் உடைமை, அறிவுடைமை அப்படின்னு வரணும், ஓகேங்களா? அடுத்து இவை ப்ளஸ் எட்டும், இவை எட்டும் அப்படின்னு வரணும், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நன்றி எறிதல் பிரித்து எழுதுனா நன்றி ப்ளஸ் அறிதல், ஓகேங்களா? அடுத்து பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுகிறது பொறை ப்ளஸ் உடைமை, ஓகேங்களா? இந்த அடுத்து இது வந்து ஒரு கண்மணிய கண்ணு ஒரு தாலாட்டு பாடல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனப்பாட பாட்டெலாம் கிடையாது, இல்லை பாட்டோட பொருள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா டேட்டா தெரிஞ்ச டேட்டா மட்டும். தமிழர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்வும் பாடல்கள் முதன்மை இடத்தை பெறுகின்றன, ஓகேங்களா? நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுகின்றன. இது முக்கியமானது. தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுவது பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் தான், ஓகேங்களா? அடுத்த அதாவது வந்து ஒரு குழந்தை தாளாட்டுற மாதிரி ஒரு பாட்டு, அது நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா? இதில் இருக்க டேரெக்டாக சொல்லும் பொருளும் தொகை சொற்களின் விளக்கம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, ஓகேங்களா? பண்ணுனா இசை, இது முக்கியமானது. இழைத்துன்னா பதித்து, பார்னா உலகம். இந்த பார் உலகமும் பண் இசையும் வந்து முக்கியமானது, ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்தேன் அப்படின்னா 3 தேன், கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன், ஓகேங்களா? இது 3 முத்தேன். அடுத்து முக்கணினா மா பலா வாழை, முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். இது 3மே முக்கியமானது தான். தமிழ் எலிஜிபிலிட்டியில் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, ஓகேங்களா? டிஎன்பிசியில் வந்து இவ்வளோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேராக வந்து நூல்வெளிக்கு போயிடலாம். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் உண்டு. தாள் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம், இது முக்கியமானது. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள்படுது. குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் வந்து பார்த்திங்கன்னா தாலாட்டு, ஓகேங்களா?
இதில் வேறு ஒன்றும் முக்கியமான டேட்டா இல்லை, இதுவே போதுமானது. அந்த நம்ம கொடுத்த டேட்டாவை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? பாட்டிசைத்து, ஓகேங்களா, பிரித்து எழுதுனா பாட்டு ப்ளஸ் இசைத்து. கண்ணுரங்கு, கண் ப்ளஸ் உரங்கு. வாழை இலை, வாழை ப்ளஸ் இலைன்னு கொடுத்துருக்காங்க, வாழை இலைன்னு நம்ம படிக்கணும். கை ப்ளஸ் அமர்த்தி, கையமர்த்தி அப்படின்னு வரணும். உதித்த என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல், உதித்த அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் வந்து மறைந்த. இந்த மாதிரி எதிர்ச்சொல்லை படிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும். உதிர்த்த அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் அப்படின்னு ஒன்று இருக்கும், வேர்ச்சொல்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக படிக்கணும். நீங்கள் தப்பாக அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தமிழர் பெருவிழா, ஓகேங்களா. தமிழர் பெருவிழாலாம் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான கேள்வி நிறைய இருக்குது. அதனால் இந்த யூனிட்டை கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விழாக்கள்லாம் கொண்டாடுறோம் அப்படின்ற வரிசையில் இருக்கும். அதனால் வந்து முக்கியமாக கேட்குற கொஸ்டின் ஏரியா இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பொங்கல் விழா. பொங்கல் விழா வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு போற்றப்படுது. சரிங்களா? உழவர்கள் ஆடித்திங்கள் விதைப்பர், தைத்திங்கள் அறுவடை செய்து பயனடைவர். இது முக்கியமானது கொஸ்டின், ஓகேங்களா. எந்த மாதம் விதைக்கிறோம், எந்த மாதம் வந்து அறுவடை பண்ணுறோங்கிறது முக்கியம். ஆடித்திங்கள் தான், ஆடி மாதம் விதைச்சி தை மாதம் வந்து அறுவடை செய்வோம். அதனால தான் தை திருநாள் வந்து பொங்கல் திருநாள் கொண்டாடுறோம், ஓகேங்களா. இத்திருவிழா வந்து அறுவடை திருவிழாவும் அடைப்பாங்க. பொங்கல் விழா வந்து அறுவடை திருவிழாவும் அடைப்பாங்க. ஏன்னா அதனால தான் தை மாதம் வந்து அறுவடை பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவ்விழா வந்து உழவர் திருநாள்னு கொடுப்பாங்க. பொங்கல் திருவிழாவுக்கு வந்து 3 பேர் இருக்குது. அறுவடை திருவிழானாலும் ஒன்று தான், பொங்கல் திருவிழானாலும் ஒன்று தான், உழவர் திருநாள் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? போகி பண்டிகை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும். நம்ம போகி பண்டிகை அன்றைக்கி இந்த வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, இது எதில் இருக்குது அப்படின்னா நன்னூல் நூற்பாவில் இருக்குது. ஓகேங்களா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னா நன்னூல் நூற்பாவில் இருக்குது. சில டைம் இதை கொடுத்துட்டு வந்து கீழே வந்து நன்னூல், சிலப்பதிகாரம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்து பழமொழின்னு கொடுப்பாங்க. நான் வந்து நார்மலாக டெஸ்ட் வைக்கும்போது நிறைய பேர் பழமொழின்ற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேச்சு வழக்கில் வரதுனால இது வந்து ஒரு பழமொழியாக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நன்னூல் நூற்பாவில் இருக்குது. ஓகேங்களா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது நன்னூல் நூற்பாவில் இருக்குது. ஓகேங்களா? போகி நாள் வந்து போகி திருநாள். இது வந்து மார்கழி மாதத்தோட இறுதி நாள் இருக்குது. தை முதல் நாளுக்கு முந்தின நாள். ஓகேங்களா? பொங்கலுக்கு முந்தின நாள் தான் போகி கொண்டாடுவோம். மார்கழி மாதத்தின் இறுதி நாள், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்குற கேள்வி. அடுத்து ஓகேங்களா? இது எதுக்காக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் வந்து அக்காலத்தில் வந்து போகி பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நாம் கொண்டாட வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வழிபடுறதுக்காக சூரிய பொங்கல் கொண்டாடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா போகி பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா மழை கடவுளை வழிபடுறதுக்காக வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா? தை முதல் நாள் வந்து பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து தை முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்குது. தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? திருவள்ளுவர் நாள். ஓகேங்களா? தை 1 வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம். ஓகேங்களா? தை 2 வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுது. ஓகேங்களா? ரெண்டும் குழப்பிக்கக்கூடாது, ரெண்டுமே கேட்கக்கூடிய கேள்வி தான், எலிஜிபிலிட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு என்னும் சொல்லுக்கு வந்து செல்வம் என்று பொருளும் உண்டு. ஓகேங்களா? மாடுங்கிற பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வம்ங்கிற பொருள் இருக்குது. அதாவது நம்ம 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த யூனிட் இருக்கும். நமக்கு தேவையானது மட்டும் தான் நம்ம படிக்கணும். 10th லெவலில் தான் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஒரு வரியிலையும் இம்பார்ட்டன்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து திருவள்ளுவர் வந்து கிமு 31 வந்து பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிடணும்னா இப்போ நடப்பு ஆண்டு கூட +31 கூட்டினா திருவள்ளுவர் ஆண்டாக மாறிடும். ஓகேங்களா? இது வந்து 2018 + 31 சேர்த்தா 2049. இதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருவள்ளுவர் ஆண்டு எப்போ கேட்டாலும் நீங்கள் அப்படி தான் சூஸ் பண்ணணும். தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு என்னென்னு கேட்கணும்னா 2024 31. இதை கூட்டினோம்னா 5 2055 தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லணும் நீங்கள். சரிங்களா? அடுத்து மஞ்சு விரட்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? மாட்டுப் பொங்கல் நாளிலோ அதுக்கு அடுத்த நாளிலோ சில மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழும் வீரர்கள் விளையாடும் விளையாட்டு. இவ்விளையாட்டு வந்து மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? இது ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கை, உழைப்பு, நன்னறிவு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாகவே பொங்கல் விழா ஆகும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் இயற்கையும் உழைப்பு, நன்னறிவு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொங்கல் விழா. ஓகேங்களா? இது டிஎன்பிசியில் இந்த லெவலில் தான் கேட்பாங்க. அடுத்து அறுவடை திருநாள் வந்து ஒரு ஸ்டேட்லையும் எப்படி கொண்டாடுறாங்கன்னு கேட்குறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் வந்து நோட்டு போட்டு எழுதி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைனா புக்கில் வந்து
நீங்கள் எத்தனை ஸ்டார் வேணால் போட்டுக்கலாம், இதெல்லாம் கேட்குற கேள்வி. அறுவடை திருநாள் வந்து ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலம் வந்து மகர சங்கராந்தி அப்படின்ற பெயரில் கொண்டாடப்படுது. ஓகேங்களா. பஞ்சாபில் லோரின்னு அழைக்கப்படுது. குஜராத், ராஜஸ்தானில் வந்து உத்தராயன் அப்படின்னு அழைக்கப்படுது. முக்கியமான கேள்வி, 100% வந்து எலிஜிபிலிட்டியில் ஒரு கொஷினாச்சும் இது இருக்கும். சரிங்களா. அறுவடை திருநாள் வந்து ஆந்திரம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி என்றும், பஞ்சாபில் லோரிங்கும், குஜராத், ராஜஸ்தான் வந்து உத்தராயன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. நம்முடைய அறுவடை திருநாள் வந்துன்னா பொங்கல் திருநாள். ஓகேங்களா. பொங்கல் திருநாள், உழவர் திருநாள், அப்படி எது சொன்னாலும் வந்து நம்மளுடைய அறுவடை திருநாள் தான் அது. சரிங்களா. அடுத்து, கதிர் முற்றியதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறுவடை செய்வாங்க. விழாக்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஷ் கட்டுவர், தோரணம் கட்டுவர். பொங்கல் ப்ளஸ் அன்று, பொங்கல் அன்று. போகி பண்டிகை பிரித்தெழுது, போகி ப்ளஸ் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு இது நன்னூலில் இருக்குது. ஓகேங்களா. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண வந்து பார்த்திங்கன்னா துன்பம் தரும். ஓகேங்களா. அவ்வளோதான், அதில் தான். அடுத்து, மனம் கவரும் மாமல்லபுரம். ஓகேங்களா. மகாபலிபுரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. மகாபலிபுரத்தை நமக்கு முக்கியமானது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். இதில் ரொம்ப இருக்காது, போக போக தான் டீப்பாக இருக்கும். 6th ஸ்டாண்டர்டில் அவ்வளோ கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன தேவையோ இம்பார்ட்டண்ட்டாக நான் ஆல்ரெடி படித்து வச்சிட்டேன், அதனால் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். அதாவது பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து மற்போரில் சிறந்தவன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதனால் வந்து இவருக்கு மாமல்லன் அப்படின்னு பேர். மாமல்லன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் அப்படின்னா நரசிம்மவர்மன். ஓகேங்களா. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோயில் வந்து இது வந்து ரதம் போன்ற வடிவத்தில் இருக்குது. இதனால் வந்து ரதக்கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. மகாபலிபுரம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோயில். இது வந்து ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கிறனால இது ரதக்கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 ரதங்கள் இருந்தது. ஓகேங்களா. இந்த 5 ரதங்கள் உள்ள இவ்விடத்துக்கு வந்து பஞ்ச பாண்டவ ரதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. பஞ்ச பாண்டவ ரதம் எங்கே காணப்படுது அப்படின்னா மகாபலிபுரம் கோயிலில் காணப்படுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். முக்கியமானது. ஓகேங்களா. நரசிம்மவர்மன் வந்து 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அவர் தான் வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து அவர் பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் இது. அதனால் அதை படித்து வச்சுக்கணும். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் இதெல்லாம் என்னென்ன பேர்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சுனத பசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவ ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இதெல்லாம் மகாபலிபுரத்தில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு அச்சுன தபசு, பஞ்சபாண்டவரதம் காணப்படும் கோயில் எதுன்னு கேட்பாங்க. மகாபலிபுரம் நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணணும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்த என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். ஓகேங்களா. நரசிம்மவர்மனுடைய அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேங்களா. இது முக்கியமானது. ஓகேங்களா. மகேந்திரவர்மனுடைய மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன். இவர் காலத்தில் தான் இந்த சிற்ப பணி வந்து தொடங்குனுச்சு. ஓகேங்களா. 4 தலைமுறையில் உருவாக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் அதுதான் வந்து மகாபலிபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா. 4 தலைமுறையில் உருவாக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் தான் வந்து மகாபலிபுரத்தில் தற்போது காணப்படுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா அச்சுன தபசு சிலையை வந்து சொல்கிறார் அவர். ஓகேங்களா. என்ன அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போக அழகாக இருக்குமா. ஓகேங்களா. சிற்பக்கலையின் உச்சமாக மகாபலிபுரத்தில் சிற்பக்கலையின் உச்சமாக திகழ்வது எதுனா அச்சுன தபசு. ஓகேங்களா. அதில் வந்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் வந்து உயிரோடு இருக்கிறது போல் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். சரிங்களா. மகாபலிபுரத்தில் பார்த்துருப்பீங்க. அடுத்து புடைப்புச் சிற்பங்கள். அதாவது பார்த்திங்கன்னா புடைப்புச் சிற்பங்கள் இந்த 2 பாறைகள் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள். இதுக்கு வந்து புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அச்சுனம் தவ செய்யும் காட்சி இது. ஓகேங்களா. இந்த சிற்பம் தான் இப்பாறைக்கு வந்து அச்சுன தபசு அப்படின்ட்டு பேர். இதனை வந்து பாகிரதன் தவம் என்றும் கூறுவர். ஓகேங்களா. அச்சுன தபசுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பாகிரதன் தவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டுள்ள அங்கேயும் ஒரு சிலை வந்து பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை வந்து பூமிக்கு வருவது போல் வடிவமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. இல்லை கான்வர்சேஷன் அவ்வளோதான். இதில் வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் வந்து மகாபலிபுரம். இதுதான் கேள்வி. இவ்வளோ நேரம் படித்ததில் இதுதான் முக்கியமான கேள்வி. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடமாக விளங்குவது பார்த்திங்கன்னா மகாபலிபுரம். சிற்பக்கலை வடிவமைப்பு 4 வகைப்படும். இது முக்கியமானது. குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை இருக்குது. சரிங்களா. அடுத்து இந்த காலத்தில் வந்து இந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம், மாமல்லபுரம் இருந்துச்சு. இது வந்து மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயங்கொலிகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் பார்த்து வந்துட்டோம். மயங்கொலிகள்
அதாவது மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க. 8. ஓகேங்களா? 8. உச்சரிப்பில் ஒரே மாதிரி இருக்கிற எழுத்துக்கள் வந்து மயங்கொலி எழுத்துக்கள். இப்போ பாருங்களேன், இந்த நா, லா, லா, ழா, ரா, ரா ஆகிய 8ம் வந்து மயங்கொலி எழுத்துக்கள். எலிஜிபிலிட்டியில் இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 8. ஓகேங்களா? சப்போஸ் அப்படி இல்லாமல் உச்சரிப்பில் ஒரே மாதிரி இருக்கிற எழுத்துக்களுக்கு என்ன பேர் அப்படின்னா மயங்கொலி எழுத்துக்கள்னு பேர். ஓகேங்களா? உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாட்டு ஒரே ஒலிகளை வந்து கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். சரிங்களா? இதில் எந்தெந்த எழுத்து எங்கெங்கேருந்து பிறக்குதுன்னு பார்க்கணும். இது முக்கியமாக கேட்குற கேள்வி தான். இந்த நா எழுத்துக்களை பொறுத்தளவு இந்த 3 சுழி நா இருக்குது பார்த்தீங்களா, இது நாவின் நுனி, நம்ம நாக்கோட நுனி வந்து மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் வந்து பிறக்குது. ஓகேங்களா? இந்த நா எப்படி பிறக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, நாக்கோட நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுறதுனால பிறக்குது. ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸி. 3 சுழி நான்னா நான் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடணும். ஓகேங்களா? அடுத்து இந்த 2 சுழினா மேலே அன்னத்தின் முன்பகுதினா இங்கே வந்து பல்லு இருக்குமா, இது வந்து அன்னம், இது பல்லுன்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நடுப்பகுதி தொடுது, அடுத்து முன்பகுதியை தொடும். ஓகேங்களா? இந்த நாவுக்கு வந்து நாவினுடைய நுனி அன்னத்தின் முன்பகுதியை தொடும். ஓகேங்களா? அடுத்து இந்த நாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பல்லு, இந்த பல்லோட அடி இந்த பக்கமாக, அப்போ பல்லினுடைய அடிப்பகுதியை போய் தொடும். ஓகேங்களா? இதுதான் ஆர்டரு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பல்லு, இது வந்து அன்னம். ஓகேங்களா? இப்போ நாவோட நுனி வந்து அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொட்டுச்சுன்னா 3 சுழினா. ஓகேங்களா? அதே 2 சுழினான்னா அன்னத்தின் முன்பகுதியை தொடும். அதே இந்த நா அப்படின்னா பல்லினுடைய அடிப்பகுதியை தொடும். ஓகேங்களா? அவ்வளோதான் கொஸ்டின். அடுத்து இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போது டகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து டன்னகரம்னு பேர். டா நானு வந்தால் டன்னகரம், தா நானு வந்தால் தன்னகரம்னு பேர். ரா நானுக்கு வந்தால் ரன்னகரம் அப்படின்னு நீங்களாம் மாற்றிக்க வேண்டியது. 2 எழுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த வார்த்தை இருக்கும். டகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து டன்னகரம்னு பேர், தகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து தன்னகரம்னு பேர், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து ரன்னகரம்னு பேர். ஓகேங்களா? இதில் என்ன முக்கியமானதுன்னா, சொற்களில் நா இடம்பெறும் வகை வந்து பார்த்திங்கன்னா, டா என்னும் எழுத்துக்கு முன் வந்து இன்னு வருமா, கண்டிப்பாக 3 சுழி இன்னு வருமா. ஓகேங்களா? டா என்னும் எழுத்துக்கு முன் வந்து 3 சுழி இன்னு வரும். கண்டம், வண்டி, நண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன் வந்து பார்த்திங்கன்னா 2 சுழி இன்னு வருமா. இது வந்து விதி. ஓகேங்களா? டா என்னும் எழுத்துக்கு முன் வந்து இன்னு வரும், ரா என்னும் எழுத்துக்கு முன்னுக்கு வந்து இன்னு வரும். ஓகேங்களா? அதனால் ரா நா ரன்னகரம், டா நா டன்னகரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதோட எக்ஸாம்பிள் தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அதாவது இந்த எழுத்துக்களுடைய வேறுபாடுனால என்னென்ன மாறுது, பொருள் மாறுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. வானம் அப்படின்னா வெடின்னு அர்த்தம், இந்த 2 சுழினான்னா ஆகாயம்னு அர்த்தம். இதெல்லாம் அப்படியே டைரெக்டாக கேட்கக்கூடிய கேள்வி, இதுலேருந்து தான் கொஷின் வரும். ஓகேங்களா? அடுத்து பனினா வேலை, பனினா குளிர்ச்சி. 3 சுழினா வேலை, 2 சுழினா குளிர்ச்சி, 3 சுழினானா வெடி, 2 சுழினானா வந்து பார்த்திங்கன்னா ஆகாயம். ஓகேங்களா? அடுத்து லா லா ழா. ஓகேங்களா? லான்னா என்னென்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பல்லின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. மேற்பல்லோட அடியை தொடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா லகரம் தோன்றுது. அடுத்து லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்லினுடைய அடிப்பகுதி தொட்டுச்சா, அடுத்து மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொடுது, இது வந்து இந்த லா, இது இந்த லா. ஓகேங்களா? அடுத்த ழா வந்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதாக லகரம் தோன்றுகிறது. இது வந்து இப்படி வருடும். சரிங்களா? எங்கேயுமே வந்து தொடாது, இப்படி வருடி வந்தால் தான் ழான்ற வார்த்தை வரும். ஓகேங்களா? நாக்கு வந்து அதை வந்து வளைந்து ஒரு இடத்துல வருடும். ஓகேங்களா? அன்னத்தை வந்து வருடுனா மட்டும்தான் இந்த வார்த்தை தோன்றும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேயும் பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. விலை, இந்தலை வந்தால் பொருளின் மதிப்பு, இந்தலை வந்தால் விளைவிக்கிறது, இந்தழை வந்தால் விரும்புறது. விழைனா நான் சொல்ல விழைகிறேன் அப்படின்னா எனக்கு சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்தலை இலை வந்தால் செடி, இந்த இலைனா மெலிஞ்சு போகிறது, இந்த இழை வந்தால் நூல் இழை. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்குற கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரா எழுத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா பார்த்திங்கன்னா ராவின் நுனி வந்து மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால் ரகரம் தோன்றும். இப்படி இருக்குது, மேலெண்ணத்தின் முதல் பகுதியை முன்பகுதி. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரண்ட்டு, இது வந்து பல்லோட அடிப்பகுதி, இது முதல் பகுதியை தொடுறதுனால இந்த ரா தோன்றுது. இந்த ரா வந்து பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை வந்து உரசுவதால் தோன்றுது இந்த ரா. ஓகேங்களா? இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான். முக்கியமானது
ழா வந்து தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு ழகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ழா வந்து சிறப்பு ழகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து மா போல இருப்பதால் மகர ழகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. மா மாதிரி இருக்குது, இப்படி போட்டு இப்படி இழுப்போம் இல்லையா, அதனால் இது மா மாதிரி இருக்கனால மகர ழகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. சிறப்பான எழுத்து, தமிழில் சிறப்பான எழுத்து. இதனை வந்து சிறப்பு ழகரம்னு அழைப்பாங்க. மா போல இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மகர ழகரம்னு அழைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லா வந்து வா மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த லா வந்து நா மாதிரி இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. புரியுதா? இது லா, நம்ம நா இப்படி தானே போடுவோம், அதனால் இந்த மாதிரி இது இருக்கிறனால நகர லகரம். இந்த லா வந்து வா மாதிரி இருக்கிறனால வகர லகரம்னு அழைக்கப்படுது. இந்த ழா வந்து மா மாதிரி இருக்கிறனால மகர லகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து ஏரி அப்படின்னா நீர்நிலை, ஏரினா மேலே ஏறுறது, கூரைனா வீட்டின் கூரை, கூரைனா புடவை. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சிரம்னா தழை, இலைக்கு வேறு பேர் வந்து பார்த்திங்கன்னா தழை, வண்டி இழுக்கிறது வந்து காளை, கடலுக்கு வந்து பறவைன்னு பேர், பறவைகள் வானில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான், பூ மனம் வீசியது. ஓகேங்களா? புலியின் கண் அப்படின்னு வரணும், குழந்தைகள் பந்து விளையாடுது. ஓகேங்களா? அடுத்து வீட்டு வாசலில் கோலம், இந்தலாம் வரணும். ஓகேங்களா? கோலம் போட்டான் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? அடுத்து இந்த மயங்கொலி பிழை திருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் சரி, அந்த 10 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த நா வரக்கூடாது, 3 சுழி நா வரணும். மனம் எண்ணுனா இந்த எண்ணு வரணும், இந்த எண்ணு வரணும். ஓகேவா? இது ரெண்டும் கரெக்ஷனு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஆன்சர் கொண்டு வரேன், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை என்ன தப்புன்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அந்த தமிழில் கொடுக்குற அந்த 10 கொஸ்டினில் இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் அதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வெல்கம் நல்வரவு, ஸ்கிரிப்சர்னா சிற்பங்கள், சிப்புனா சில்லு, ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்தாடைகள், மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன்னா சிற்றுண்டி, இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள்லாம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து திருக்குறள். திருக்குறள் பார்த்தீங்கன்னா உலகின் மக்கள் அனைவரும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் வந்து திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து திருக்குறள் வந்து இதில் வந்து 10 குறள் கொடுத்துருக்காங்க. 10 குறளையும் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். விருந்து புறத்தார்க்கு தானுண்டால் சாவா மருந்தினும் வேண்டற்பாட்டு அன்று, அதாவது அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம கையில் அமிர்தமே கிடைச்சாலும் விருந்தினர் இருக்கும்போது அதை நாம் மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து, அதாவது மோர்ந்து பார்த்தால் வந்து அனிச்ச மலர் வந்து வாடி விடுமா, அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் மாறிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினுடைய உள்ளம் வந்து வாடி விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கல்லாமை, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல், அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானதான். ஒருத்தவங்க பொருளை திருடுறதை விட அதை திருடுறோன்னு நினைக்கும் போதே அது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும், களவு மூலம், அதாவது நம்ம ஒரு தப்பான வழியில் சேர்க்கிற செல்வம் வந்து பார்த்திங்கன்னா வளருவது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்து விடுமா. நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஏமாற்றியோ இல்லை ஏதோ ஒரு வழியில் ஒரு பொருள் சேர்க்கும்போது அது அதிகமாகிட்டே வர மாதிரி தெரிஞ்சதுனாலும் திடீர்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஊக்கமுடைமை, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், அது வந்து மனுஷனுக்கு வந்து ஊக்கமே நிலையான செல்வம், மற்றமையெல்லாம் வந்து அழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போவுமே ஊக்கத்தோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை, தளராத ஊக்கம் உடையனிடம் ஆக்கமே அதனை வழிகேட்டு கொண்டு செல்லும், அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஊக்கத்தோடு இருக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லா விஷயமும் வந்து தானாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு, அதாவது தண்ணீர் உயரத்துக்கு ஏற்ப, அதாவது இப்போ தாமரை செடி பார்த்திங்கன்னா ஒரு குளத்துல வந்து இவ்வளோ தண்ணி இருந்தாலும் பூ வந்து மேலே வந்து நிற்கும், இவ்வளோ தண்ணி இருந்தாலும் பூ வந்து மேலே வந்து நிற்கும். ஓகேங்களா? அதை தான் சொல்ல வராங்க. தண்ணீர் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப தான் மனிதர்கள் வளருவாங்களாம். ஓகேங்களா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமல் நிறுத்து, எண்ணுவது எப்போவுமே வந்து உயர்வாக இருக்கணும். ஓகேங்களா? அதை அடையலைனாலும் பரவாயில்ல, எண்ணத்தை வந்து கைவிடக்கூடாது.
ஓகேங்களா. இப்போ நாம் வந்து எஸ்ஐக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை அடைய முடியுமோ இல்லையோ சரிங்களா, எப்போவுமே வந்து உயர்வாக சிந்திச்சு நம்ம அதை அடையோன்னு நினச்சி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா. அடுத்து பயனில சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினான் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல்லல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவன் பயன் தராத சொற்களை பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டோம். எப்போவுமே பயன் தரக்கூடிய சொற்களை தான் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். பயனுடைய சொல்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொல்களை பேசாமல் விட்டு விடுக அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம இந்த சொல்லால் ஒருத்தவங்களுக்கு பயன் இருக்குது அப்படின்னா தான் நம்ம பேசணுமா, மற்றபடி பயனில்லாத சொல்லுகளை பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள்லாம் சும்மா மேம்போக அந்த ஸ்டார் போட்டிருக்க திருக்குறள்லாம் படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு கேட்கலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்த ஃபுல்லாகவே டேஷ் கொடுத்துட்டு கேட்கலாம் சரிங்களா. எல்லா திருக்குறளையும் ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் இது வாசித்து கற்றுக்கிட்டு ஒரு டைமாக 2 டைமாச்சும் வாசித்தா தான் அங்கே நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. ஈஸியாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் அது ஒரு டைம் வாசிச்சிருக்கணும் சரிங்களா. விருந்தினர் முகம் எப்போது வாடும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம் முகம் மாறினால் அவங்க முகம் மாறும். நிலையான செல்வம் எதுன்னு கேட்டால் ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன்தராத சொற்களை பேச மாட்டார். நம்ம படித்து தான் எல்லாமே. பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பொருள் ப்ளஸ் உடைமை. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம், உள்ளுவதெல்லாம். பயன் ப்ளஸ் இலா, பயனிலா. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊக்கமது கைவிடியல் அப்படின்னா ஔவையார் ஆத்திச்சூடிலேருந்து எடுத்துருக்காங்க. இதெல்லாம் டைரெக்டாக நீங்களே படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 5வது யூனிட் பார்த்துட்டோம். நமக்கு இதுவே போதுமானது தான் சரிங்களா. ஃபுல்லாக டீப்பாக தான் பார்த்துக்கோங்க. இது புக் எடுத்து புக்கு வச்சுருந்திங்கன்னா ஸ்கூல் புக் வச்சுருந்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வேறு டாபிக் பார்ப்போம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிசிஎஸ்சி முடியத்துக்குள்ளே தமிழ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து சைக்காலஜியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இந்த பிடிஎஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கும், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அது லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.